ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி பொடி தான் செய்ய போகிறேன். நிறைய வெரைட்டி இட்லி பொடி செய்யலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்காதுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா போட்டு வறுத்து எடுத்துருவோம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அந்தளவு வறுத்து எடுத்தால் போதும். வாசம் வந்தோடனே எடுத்துட வேண்டியதான். அதே மாதிரி கடலப்பருப்பும் 1 கப் எடுத்து வறுத்துக்குவோம். 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் நல்லா வறுத்து எடுத்துருவோம். அப்புறம் வந்து எள்ளு, அதையும் வறுத்து எடுத்துக்குவோம். 50 கிராம் எள்ளு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை வறுத்து எடுத்துருவோம். எண்ணெயை எடுத்துட்டு வெள்ளைப்பூடை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துருவோம். ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்குவோம். அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா பெருங்காயம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா பருப்பையும் போட்டு அரைச்சிக்கோங்க. சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.